நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் காவலர்களுக்கான உடல் பரிசோதனை திட்டத்தினை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் வருடாந்திர முழு உடல்நல பரிசோதனை செய்யும் பாதுகாப்பில் பங்குதாரர்கள் என்ற புதிய திட்டத்தை கடந்த வருடம் நிர்வாக இயக்குநர் துவக்கி வைத்தார். ஊழியர்களுக்காக துவங்கப்பட்ட இத்திட்டத்தின் தொடர்ச்சியாக காவல்துறை தலைவர் வேண்டுகோளுக்கிணங்க காவல்துறை ஊழியர்களுக்கும் முழு உடல் பரிசோதனை செய்ய முடிவு செய்யப்பட்டு அதற்கான துவக்க விழா ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் ரவிக்குமார் தலைமையில் ஐஜி ரன்வீர் சிங் கிருஷ்ணியா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் முன்னிலையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு காவலர்களை இணைக்கும் திட்டத்தை துவக்கி வைத்து பேசுகையில், புதுவை சிறந்த மருத்துவ கேந்திரமாக விளங்குகிறது என்றும் மேலும் ஜிப்மர் மருத்துவமனை பொதுமக்களுக்கு சிறப்பான மருத்துவ சேவையை அளித்து வருகிறது என்றார். தொடர்ந்து காவலர்களுக்கான இத்திட்டத்தின் மூலம் காவலர்கள் முழு உடல் பரிசோதனை செய்து நோய் தாக்கத்திலிருந்து தங்களை முன்கூட்டியே காத்துக் கொண்டு குற்றங்களை தடுத்து சிறப்பாக பணியாற்ற முடியும் என்றும் பேசினார். விழாவில் ஜிப்மர் அதிகாரிகள் மற்றும் டிஐஜி சுக்லா உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள், காவலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி மாணவர்களை திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி துணை அமைப்பாளர் ஐஜி வீரராகு சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். இலங்கையில் நடைபெற்ற இனப்படுகொலையை கண்டித்து ஐநா சபையில் அமெரிக்கா கொண்டு வந்துள்ள தீர்மானத்தை இந்திய அரசு எவ்வித நிபந்தனையும் இன்றி ஆதரிக்க வேண்டும். ஈழத் தமிழர்களின் துயர் துடைக்கும் வகையில் பொது வாக்கெடுப்பு நடத்தி தனித்தமிழ் ஈழத்தை மலரச் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி புதுவை அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து 3வது நாளாக உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர்களில் ஒரு பிரிவினர் கடற்கரை சாலையில் உள்ள அம்பேத்கர் மணி மண்டபத்திலும், புதிய பேருந்து நிலைய திருவள்ளுவர் சிலை அருகே மற்றொரு பிரிவினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி துணை அமைப்பாளர் ஐஜி வீரராகு மற்றும் மாணவரணி அமைப்பாளர் மணிமாறன் தலைமையில் தொகுதி செயலாளர் மதி, உழவர்கரை தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் களிய கார்த்திகேயன், சத்யராஜ், சவுந்தரராஜன், ராஜகுரு, மாயவன், கோகுல் உள்ளிட்ட நிர்வாகிகள் நேரில் சந்தித்து ஆதரவு அளித்து வாழ்த்து தெரிவித்தனர். அதுபோன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில அமைப்பு செயலாளர் பாபானன் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்து வாழ்த்து பேசினார். இந்நிலையில் பாரதிதாசன் கல்லூரி மாணவர்கள் ஊர்வலமாக வந்து அவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர். அப்போது மாணவர்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்று தெரிவித்தனர். இதனால் SP ராமராஜு தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் நிலைமை குறித்து அவ்வப்போது கண்காணித்து வருகின்றனர். ஐநாவையிலே அமெரிக்கா தீர்மானத்தை எந்தவித நிபந்தனையுமின்றி நிறைவேற்ற வேண்டி காலவரையற்ற உண்ணாநிலை மேற்கொண்டு வரும் புதுச்சேரி அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி மாணவர்களின் உண்ணாவிரதம் வாழ்த்து பெற முதலிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று தொடர்ந்து 3வது நாளாக உண்ணாநிலை மேற்கொண்டு வரும் அரசு சட்டக்கல்லூரி மாணவர்களை ஆளுகின்ற NR காங்கிரஸ் அரசு மாணவர்களின் மனநிலையை புரிந்து கொள்ளாமல் அவர்களை அலட்சியப்படுத்தி வருகிறது. அமெரிக்கா கொண்டு வரும் தீர்மானத்தை முழுமனதாக நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த புதுச்சேரி அரசு இந்திய அரசுக்கு அழுத்தம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இலங்கையில் நடைபெற்ற இனப்படுகொலையை கண்டித்து தனித்தமிழ் ஈழமே தீர்வு என்று கோரிக்கையை முன்னிறுத்தி 3வது நாளாக சாகுமுறை உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டுள்ள சட்டக்கல்லூரி மாணவர்களாகிய எங்களுடைய உணர்வு கூட மதிக்காமல் இங்கே ஆளுகின்ற முதல்வர் ரங்கசாமி அவர்கள் தொடர்ந்து பாராமுகம் காட்டி வருகிறார். இந்த சாகுமுறை உண்ணாநிலை போராட்டம் என்பது 9 நபர்களோடு அல்ல, இன்றைக்கு புதுச்சேரியில் இருக்கிற பள்ளி கல்லூரி மாணவர்கள் அனைவரையும் திரட்டி மிகப்பெரிய அளவில் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த அரசுக்கு வன்மையாக தெரிவித்துக் கொள்கிறோம். அங்கன்வாடி மூலம் முதியோர் ஓய்வூதியம் வழங்க கோரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு இயக்குநர் அலுவலகத்தில் போராட்டம் நடத்திய முதியோர்கள் சட்டமன்ற உறுப்பினர் நேருவை முற்றுகையிட்டனர். புதுவை சமூக நலத்துறை சார்பில் முதியோர் ஓய்வூதியம் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் அங்கன்வாடிகளில் வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது உங்கள் பணம் உங்கள் கையில் திட்டத்தினால் தொடர்ந்து ஓய்வூதியம் பெற வங்கி கணக்கு, ஆதார் அட்டை போன்றவை தேவைப்படுவதால் ஓய்வூதியம் பெற முடியாமல் தவித்த முதியோர்கள் சித்தன்குடியில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அலுவலகத்தை முற்றுகையிட்டு அலுவலகத்திற்கு பூட்டு போட்டு போராட்டம் நடத்தினர்.
அவர்களுடன் துறை உதவி இயக்குநர் விஜயா பேச்சுவார்த்தை நடத்தி வங்கி மூலம் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பது அரசு எடுத்த முடிவு என்றும், எனவே வங்கி கணக்கு ஆதார் எண் கொண்டு வந்தால் ஓய்வூதியம் உடனே கிடைக்கும் என்றும் கூறினார். அப்போது அங்கன்வாடி மூலம் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும், இதற்கு முடிவு எடுக்க இயக்குநரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வர வேண்டும் என்று கூறி கோஷங்கள் எழுப்பினர். தகவல் அறிந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான நேரு அங்கு வந்தபொழுது முதியோர்கள் அவரை முற்றுகையிட்டு சிறைபிடித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்த கோரிமேடு ஆய்வாளர் வீரவல்லவன் தலைமையிலான போலீசார் மற்றும் மகளிர் போலீசார் விரைந்து வந்து கூட்டத்தை கலைத்து சட்டமன்ற உறுப்பினர் நேருவை அழைத்துச் சென்றனர். உடனே முதியோர்கள் இயக்குநர் வரும் வரை போராட்டம் நடத்துவோம் என்று கூறி அங்கேயே அமர்ந்ததால் பாதுகாப்பு பணியில் போலீசார் குவிக்கப்பட்டனர். +2 பொதுத் தேர்வில் கணக்கு பதிவியல் பாடத்தில் மாநில அளவில் முதல் மதிப்பெண் பெற்று சாதனை படைத்த புதுவை மாணவர் முதல்வர் ரங்கசாமி மற்றும் முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். டெல்லி தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் சார்பில் போபால் மத்திய விடுமுறை கல்வி நிறுவனம் கடந்த கல்வியாண்டு +2 பொதுத் தேர்வில் கணக்கு பதிவியல் மற்றும் தணிக்கையியல் பாடத்தில் மாநில அளவில் முதல் மதிப்பெண் பெற்ற புதுவை வஉசி பள்ளி மாணவர் ராபின் ஜார்ஜ் பெர்னாண்டஸிற்கு சிறந்த மாணவ சாதனையாளர் விருது வழங்கி பாராட்டியது. இதனையடுத்து மாணவர் ராபின் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். இதேபோல் முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவர் ஜான்குமாரை மாணவர் ராபின் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். மாணவருக்கு சால்வை அணிவித்து திரு ஜான்குமார் வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியின் போது மாணவரின் பெற்றோர் உடனிருந்தனர். புதுவையில் கோடைக்காலம் துவங்கிவிட்ட நிலையிலும் பனிப்பொழிவு அதிகமாக உள்ள நிலையில் வாகன ஓட்டிகள் வாகனத்தை ஓட்ட சிரமம் அடைகின்றனர். புதுவையில் வடகிழக்கு பருவமழை பொய்த்துவிட்ட நிலையில் கடந்த 4 மாதங்களாக பனிப்பொழிவு அதிகமாக உள்ளது. இதனால் மக்கள் குளிரால் பாதிக்கப்பட்டு மிகவும் சிரமம் அடைந்தனர். மாலை வேளையில் துவங்கும் பனிப்பொழிவு மறுநாள் காலை 8 மணி வரை நீடிக்கிறது. அதன் பிறகு வெயில் மக்களை வாட்டி வதைக்கிறது. கோடை காலம் துவங்கிவிட்ட நிலையிலும் காலை வேளையில் பனிப்பொழிவு அதிகமாக உள்ளதால் சாலைகளில் பனி சூழ்ந்து இரவாக உள்ளது. இதனால் சாலையை தெரியாமல் வாகன ஓட்டிகள் வாகனங்களை ஓட்டுவதற்கு மிகவும் சிரமம் அடைகின்றனர். அதிக பனிப்பொழிவின் காரணமாக வெயிலின் தாக்கமும் அதிகமாக உள்ளதால் பொதுமக்கள் வெப்பத்தின் தாக்கத்தை குறைக்க இளநீர், வெள்ளரி பிஞ்சு, தர்பூசணி, வெள்ளரி பழம், குளிர்பானங்கள் போன்றவற்றை நாடுகின்றனர். இதனால் தமிழக பகுதிகளிலிருந்தும் பிற மாநிலங்களிலிருந்தும் தர்பூசணி, வெள்ளரி பழம் போன்றவை விற்பனைக்கு குவிந்துள்ளன. அதனை பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கிச் செல்வதால் அவற்றின் விற்பனையும் சூடுபிடித்து விறுவிறுப்பாக நடைபெறுகிறது. இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க கோரி தாகூர் கலைக்கல்லூரி மாணவர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். புதுவை லாஸ்பேட்டை தாகூர் கலைக்கல்லூரி மாணவர்கள் இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு ஆதரவாக கடந்த 11ஆம் தேதி வகுப்புகளை புறக்கணித்து போராட்டம் நடத்தினர். அடுத்த கட்டமாக கல்லூரி மாணவ மாணவிகள் அனைவரும் கல்லூரி வளாகத்தில் ஒன்று திரண்டு உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். மேலும் ராஜபக்சேவுக்கு எதிராகவும் ராஜபக்சேவை போர் குற்றவாளியாக அறிவிக்க கோரியும் கோஷமிட்டும் ஆர்ப்பாட்டம் செய்தனர். போராட்டத்தினால் அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படாமல் இருக்க லாஸ்பேட்டை புறக்காவல் நிலைய போலீசார் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டனர். போராட்டத்தில் ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்று கோரிக்கையை வலியுறுத்தி கோஷமிட்டனர். புதுவை கட்டிட தொழிலாளர்களின் சங்க தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளின் கலந்தாய்வு கூட்டம் அமைச்சர் ராஜவேலு தலைமையில் தொழிலாளர் துறை வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி கட்டட மற்றும் இதர கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தின் உறுப்பினர்களுக்கு நலத்திட்டங்களை மேலும் சிறப்பாக செயல்படுத்திட கட்டட தொழிலாளர்களின் சங்க தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளின் கலந்தாய்வு கூட்டம் தொழிலாளர் துறை அமைச்சர் ராஜவேலு தலைமையில் நடைபெற்றது. சங்க தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள், தொழிலாளர் துறை ஆணையர் ஸ்ரீனிவாஸ், துணை ஆணையர் தமு கணபதி, தொழிலாளர் நல அதிகாரி கேதாரீஸ்வர ராவ் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் சங்க தலைவர்கள் சிறப்பான ஆலோசனைகளை வழங்கினர். நிறைவில் அமைச்சர் தொழிற்சங்க தலைவர்களின் கருத்துக்கள் மற்றும் கோரிக்கைகளை அரசு கனிவோடு பரிசீலித்து நலவாரியத்தின் மூலமாக அமல்படுத்திட ஆவண செய்வதாக உறுதியளித்தார். புதுவை பாகூர்பேட்டில் யூ வடிவ கழிவுநீர் வாய்க்காலை மேம்படுத்தும் பணியினை அமைச்சர் தியாகராஜன் பூமி பூஜையுடன் துவக்கி வைத்தார். புதுவை பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் 12,30,000 ரூபாய் மதிப்பீட்டில் பாகூர்பேட் புதுநகரில் யூ வடிவ கழிவுநீர் வாய்க்காலை மேம்படுத்த திட்டமிடப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு பூமி பூஜையுடன் பணியினை துவக்கி வைத்தார். விழாவில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரவீந்திரன், முன்னாள் கிராம பஞ்சாயத்து தலைவர் ராமு நாயக்கர், ஊர் முக்கிய பிரமுகர்கள், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
புதுவை அரியாங்குப்பத்தில் மணல் ஏற்றி வந்த டிப்பர் லாரி மோதிய விபத்தில் ஒரு முதியவர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். புதுவை அரியாங்குப்பம் பிரதான சாலையில் காக்கையந்தோப்பைச் சேர்ந்த நரசிங்கம் என்ற 80 வயது முதியவர் மிதிவண்டியில் வந்து கொண்டிருந்த போது அவ்வழியே மணல் ஏற்றி வந்த டிப்பர் லாரி மோதியது. இந்த விபத்தில் டிப்பர் லாரியின் சக்கரத்தில் சிக்கி முதியவர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார். இத்தகவல் அறிந்த போக்குவரத்து ஆய்வாளர் ஆறுமுகம் தலைமையிலான போலீசார் விரைந்து சென்று சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டதுடன் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. புதுவை சிவராந்தகம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் மகோற்சவத்தில் பூமிதித்தல் மற்றும் அம்மன் திருவிதி உலா நடைபெற்றது. புதுவை வில்லியனூர் கொம்யூன் சிவராந்தகம் கிராமத்தில் எழுந்தருளி திருக்கோவில் கொண்டுள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 19ஆம் ஆண்டு மகோற்சவம் கடந்த 11ஆம் தேதி துவங்கி கரகம் புறப்பாடும் சாகை வார்த்தலும் தொடர்ந்து பூமிதி விழாவை முன்னிட்டு தீ மூட்டுதல் பொங்கல் வைத்தலும் நடைபெற்றது. விழாவினை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையுடன் பூமிதித்தல் உற்சவம் நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் நோன்பிருந்து தீ மிதித்து நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். இதனையடுத்து அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது. விழாவில் பங்கேற்ற பக்த கோடிகள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் மற்றும் விழா குழுவினர், பஞ்சாயத்தார்கள், கிராமவாசிகள் ஆகியோர் செய்திருந்தனர். கொம்பாக்கம் ஸ்ரீ வெங்கடாஜலபதி ஆலய ஏகதின லட்சார்ச்சனை விழாவை முன்னிட்டு கருட சேவை திருவீதி உலா நடைபெற்றது. புதுவை கொம்பாக்கத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வெங்கடாஜலபதி திருக்கோவிலில் ஏகதின லட்சார்ச்சனை மற்றும் மண்டலாபிஷேக பூர்த்தி விழா கடந்த 10ஆம் தேதி முதல் சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் நிறைவாக நேற்று காலை கும்ப மண்டல பூஜையும் மகா பூர்ணாகூதி மற்றும் பெரிய திருமஞ்சனமும் நடைபெற்றது. தொடர்ந்து இரவு ஸ்ரீ வெங்கடாஜலபதி சுவாமிகளின் கருட சேவை திருவீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கருட சேவை திருவீதி உலா நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.